உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் இருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம ஊழியம் செய்வது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாள்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்திற்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னாதான் மற்றவங்க கேள்விப்படுவாங்க. அப்போ எத்தனை பேர் போகணும் அப்படின்னா, ரெண்டு பேரா போகணும். அந்த ஊழியத்திற்கு நாமா செல்லணுமா அனுப்பணுமா அப்படிங்கறத பார்த்தோம். அனுப்பணும். பொதுவா நாமா நினைச்சு செய்யக்கூடாது. பொதுவா பக்கத்து வீட்டுல இருந்தா கேட்கும் போது நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு வரும்போது நீங்க அனுப்பப்பட்டு செய்வது ஒரு நல்ல வேலையாக இருக்கணும். சரி, ரெண்டு பேரா ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கான சில காரியங்களை சொன்னோம். ஒன்று, சாட்சியா இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமா இருக்கலாம், விழுந்தா தூக்கி விடலாம், இப்படிங்கிறதுக்காக இன்னும் பலம் அவங்களுக்கு இருக்கிறதுக்காக ரெண்டு பேரா போகணும், சண்டை போடுவதற்காக அல்ல. சரி, இப்போ வீட்டுக்கிட்ட நெருக்கமா போயிட்டோம். வீட்டை நெருங்கின உடனே இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன செய்யணும்னா, சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கிட்ட போயிட்டோ நின்று சத்தமா கூப்பிடுவாங்க. சிஸ்டர் அப்படி சத்தமா கூப்பிடுவாங்க. ஒரு காதுல போய் பெருசா விழுகலாம். சில மக்கள் இன்றைக்கு சென்னை மாநகரத்துல சில வீடுகள்ல கொல்லைப்புறம் வாசல் இருக்கிறது. அதாவது முன் பக்கம் இருக்கும், பிறகு ஓரமா பின்பக்கமா போறதுக்கும் வழி இருக்கும். கிராமத்துல அது நிறையவே இருக்கும். இப்ப பின்பக்கமா சென்று போய் கூப்பிடக்கூடாது. பிறகு சன்னல் வழியை எட்டி பார்த்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க கூடாது. அழைப்பு மணி காலிங் பெல் இருக்கும். அந்த காலிங் பெல்ல ஒரு முறை அடிச்சுட்டு நம்ம அமைதியா இருக்கலாம். இல்ல அந்த வாசப்பல்ல நின்று மெதுவா டோரை நம்ம இப்படி தட்டலாம். அந்த ஆல்ரா பிடிச்சு கனார் என்ன செய்யக்கூடாது, அப்படி அடிச்சிடக்கூடாது. அது அவங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு ரொம்ப சவுண்டா இருக்கும். இல்ல நம்ம கதவின் துவார வழியாவும் பார்க்க கூடாது. உள்ள யாராவது இருக்காங்களா, நம்ம கூப்பிடலாமா அப்படி பார்க்க கூடாது. இப்போ இதெல்லாம் நம்ம வாசற்படி ஓரத்தில் நின்று நாம தட்டணும். இதுதான் இப்படிலாம் தட்டுறதுக்கு மாடல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், இயேசுவானவர் தம்முடைய பின்பற்றாளர்களுக்கு இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சரி, அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, வாசற்படியில் நின்று கதவை தட்டணும். ஒரு சில மக்கள் டோர் ஓரமா அப்படி நின்றுகிட்டு தட்டிட்டு இருப்பாங்க. திறந்த உடனே டக்குன்னு எதிர்பா இருப்பாங்க. அது கூட நல்ல வேலையா இருக்காது. வாசற்படியில் நின்று கதவை தட்டணும். கொர்நேலியுவினால அனுப்பப்பட்ட மனுஷங்க அனுப்புனாங்க. அப்ப அவங்க எங்க நின்று வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவங்க பேதுரு ஒரு தரிசனம் காண்டாரு. அந்த தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுறாரு. அப்ப சந்தேகப்படும் பொழுது இப்போ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷங்க அங்க வந்துட்டாங்க. படிங்க. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் வந்து நின்று. சரி, அப்போ நாம ஜன்னல் வழியா பார்க்க கூடாது. அந்த வாசல் அந்த துவாரம் அது வழியா பார்க்க கூடாது. பின்பக்கமா நம்ம போக கூடாது. கதவை ஆல்ரா பிடிச்சு டமால் தட்டக்கூடாது. வாசல் படியில நின்று நாம மெதுவா தட்டணும். அவ்வளவுதான். இந்த மாடல் தான் இங்க இருக்கு. ஊழியத்தின் போது மாத்திரமல்ல, பொதுவா அவங்க வரவேற்கிறாங்க, இன்னும் வரவேற்கல, யாரும் வரல, வரவேற்கிற வரைக்கும் வாசப்படியில நிக்கணும். திரும்ப போய் பெல்லையோ அல்லது கதவையோ தட்டினீங்கன்னா அது எரிச்சல் அவங்களுக்கு மூட்டும். அவங்க ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல தோட்ட பகுதியில ஏதாவது வேலையா இருக்கலாம், துணி துவைச்சுட்டு இருப்பாங்க. பொதுவா இந்த காலத்துல யாரும் துணி துவைக்க தோட்டத்து பக்கமா போறது இல்ல. எல்லாருமே வாஷிங் மிஷின் வச்சதுனால வீட்டுக்குள்ளேயே அவங்க துணியை துவைச்சுக்குவாங்க. ஒருவேளை சவுண்டா இருக்கலாம், மிஷின் சவுண்ட்ல கேட்காம இருக்கலாம். ஒரு முறை அடிக்கலாம், இல்ல கொஞ்சம் காத்திருந்து இன்னொரு முறை கூட என்ன செய்யலாம், நீங்க மெதுவா தட்டலாம்.
அப்போ இது நம்ம அவங்க கூப்பிடுற வரைக்கும் நீங்க அங்கதான் நிக்கணும். அதுக்காக எந்த பக்கமும் தவறான முடிவுகள் எடுத்து பின்னாடி பக்கமோ ஜன்னல் வழியோ நம்ம பார்க்க கூடாது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம அவசரப்படாம அங்கதான் நிக்கணும். 2 ராஜாக்கள் 4:15 என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில நின்றாள். சரி, அப்ப கூப்பிட்ட போது வாசற்படியில வந்து நின்றுகிட்டாங்க. இப்ப படிக்க வேணாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாகமான் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றார். இப்ப முதல் பகுத்துல நாம் புறப்பட்டு வீட்டு நெருங்கிட்டோம். நெருங்கி வாசற்படியில் நின்று டோர் இப்போ வந்து தட்டுறோம். ஒருவேளை நீங்க யாருக்கோ செல்போன் வழியா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு செய்தி அனுப்புறீங்க, அவங்க விரும்பலைன்னா நீங்க விட்டுருங்க, திறக்கல விட்டுருங்க. வர விரும்பல கொஞ்ச காற்று அடுத்த பக்கம் போடுங்க. திரும்ப திரும்ப அவங்கள தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நீங்க ஒரு செய்தி, ஒரு அழைப்பு மணி செல்போன்ல கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டு நாங்க இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை பேச நினைக்கிறோம், இல்ல எனக்கு நேரம் இல்லைன்னா திரும்ப விட்டுருங்க. அவங்க நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது உங்களுக்கு அது உங்களோட பேசுவதற்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க நேரம் தேவைப்படும் போது அவங்களே கூப்பிடுவாங்க உங்களை. சரி, அப்ப என்ன செய்யணும்னா வாசல் திறக்கிற வரைக்கும் நாம அங்கே நிக்கணும். 1-2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவங்க திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வரவேற்கிறதுக்கு உங்களை ஆசையா இருக்காங்க. உங்களை கவனிச்சுட்டாங்க யாருன்னு. நீங்க கையில பைபிள் வச்சிருக்கலாம், உங்களை பார்த்திருக்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ் மாதிரி பார்த்திருக்கலாம், இல்ல முகத்தை பார்த்திருக்கலாம், எது வேணாலும் பார்ப்பான். ஒருவேளை சரியா இருக்கும், சில தவறா இருக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், வாசற்படியில நிக்கணும். கதவு திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். சரி, இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊழிய பணியில ஈடுபட்ட மக்களுக்கு அங்கு ஒரு வகையில கதவு திறந்திருக்கிறது. அதாவது சுவிசேஷ அறிவிக்கு எதிர்ப்பு இல்லாம வந்திருக்கிறது. இப்போ பூமிக்குரிய வகையில உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம இருந்தா அவன் கதவு திறந்து உள்ளே வாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க உள்ளே போறதுக்கு ஆயத்தமா இருங்க. நீங்களா கதவை முண்டிக்கிட்டு போயிட வேண்டாம். தேவன் தான் அதை திறந்து விடணும். ஆவிக்குரிய இருதயத்தை கொடுக்கணும், பூமிக்குரிய கதவையும் திறக்கணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, அப்ப திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் தான் திறக்கணும். அப்ப நம்ம தட்டிட்டோம், இப்ப காத்து நிக்கிறீங்க, தேவன் தான் திறக்கணும். செல்போன்ல ஒரு செய்தி அனுப்பிட்டீங்க, இப்போ அவங்க ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க காரியம். அப்ப திரும்ப திரும்ப நீங்க அனுப்பி அவங்கள தொல்லை கொடுத்துட வேண்டாம். வேணும்னா திரும்ப தேவைப்பட்டா அவங்க கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க பாக்குறாங்களான்னு பாருங்க. அந்த ப்ளூ டிக் மார்க் விழுகுதா அப்படின்னு பாருங்க. ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா திரும்ப அவங்களை அனுப்புங்க. இல்ல பார்க்கவே விருப்பம் இல்லைன்னா நீங்க அனுப்பாதீங்க, அது சும்மாவே நிறைஞ்சு போய் நிற்கும். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்குங்க. இப்போ இந்த டிக் மார்க் விழுதுல நிறைய முறைமைகள் இருக்கு. உங்களை கவனிக்கிறது யார் கவனிக்கிறாங்க, யார் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் உங்களை கவனிக்குதா கவனிக்கலையா, இல்ல அரசாங்கம் உங்களை எச்சரிக்குதா இல்லையாங்கிறதுலாம் ஒரு முறை இருக்கிறது. சரி, அப்ப இது என்ன செய்யணும்னா நம்ம வாசப்பல் நின்று அந்த கதவு திறக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா காத்திருக்கணும். கண்டிப்பா பின்பக்கமா செல்லக்கூடாது. யோவான் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா பின்பக்கமா யார் செல்வாங்கன்னா திருட்டு மனுஷங்க தான் செல்வாங்க. பொதுவா நீங்க ஊழியத்துல எங்களுடைய அனுபவத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், சில சகோதரர்கள் எங்களோட ஊழியத்துல வருவாங்க. அவங்க இன்னும் திறக்கல பிரதர், போய் பின்னாடி பார்க்கட்டுமா? அவங்க திறக்கலைன்னா எதுக்கு பின்னாடி எதுக்கு பார்க்கணும்? பின்னாடி துரித வச்சுக்கிட்டு இருக்கலாம், பாத்திரங்கள் வீட்டு இருக்கலாம், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம். அவங்கள போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெறுப்பாயிர மாட்டாங்களா? உங்களை ஏற்றுக்கொள்றதே தடை செஞ்சிருவாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்போ இது ஆவிக்குரிய வழியை பத்தி சொல்லுது, நம்ம பூமிக்குரிய வழியை பத்தி பேசுறோம். பூமிக்குரிய வழியில நீங்க வேற வழியில போனாலும் கள்ளத்தனமான மனுஷங்க தாங்க.
ஒரு நியாயமான மனுஷங்கன்னா முன்னாடியே நிற்பாங்க. பின்பக்கம் வழி பொது வழியில் கிடையாது. பின்பக்கம் வழி, பின்பக்கம் அப்படிங்கிறது அந்த புறம் பெண்களுக்கானது. அந்த பக்கம் போகவே கூடாது. நம்முடைய வேலையே அது கிடையாது. அப்படி அந்த மாதிரி போற வேலையே சந்தேகத்தை என்ன செய்ய அவங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக ஊழிய பணியில் இருக்கிறவங்க நீங்க சாதாரணமா நினைச்சுக்கலாம், வேத வாக்கியங்களை தான் பின்பற்றணும், பின்பக்கம் போகவே கூடாது. ஏன்னா கலாத்தியர் 2 உங்க குறிப்புல 2:4 வச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம். யூதா 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதெல்லாம் வேறு வழியா போறது, பக்கத்துல போறது அல்லது வேறு வழியா ஏறுறது, அது மாதிரி செய்யற வேலை. அது மாதிரி நாம செய்யக்கூடாது. சரி, இப்போ உங்களை உள்ள கூப்பிட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டாங்க, உள்ளே இப்போ உங்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்ப ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க செய்ய வேண்டியதோ சொல்ல வேண்டியதோ ஒண்ணு இருக்கிறது. உங்களை வாங்க வாங்க சார் அல்லது வாங்க, பொதுவா உலகத்து மனுஷன் வாங்க பிரதர்னு சொல்ல மாட்டாங்க, வாங்க அண்ணன், வாங்க தம்பி, இல்ல வாங்க ஐயா, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. நம்மளை பார்க்கும்போது சில நேரங்களுக்கு தெரியும், சரி வாங்க பாஸ்டர் ஐயா அப்படி சொல்லுவாங்க, வாங்க பிரதர் சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ற பாஷையில இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ எப்படி இருந்தாலும் நீங்க உள்ள போகும்போது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நீங்க சீசர்களுக்கு இயேசுவானவர் இப்படி ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரு. என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனம் பாசிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. சரி, அப்ப வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்க வாழ்த்தணும். தகுதியானவங்களா இருந்தா அது அவங்க மேல வரும், அபாத்திரமா இருந்தா திரும்பி வந்துரும்ன்றார். அதுலயே லூக்கா புஸ்தகத்தையும் பாருங்க, அது அதே மாதிரி இருக்கு. 10ஆம் அதிகாரத்துல குறிப்பு வச்சுங்க, படிக்க வேண்டாம். நம்ம நேரத்து நிமித்தமா சான்று மட்டும் கொடுத்துடுறோம். 10ஆம் அதிகாரம் 5:6 கூட அது வாழ்த்துங்க நீங்க சொல்றாரு இல்லையா, அந்த சொல்லும் போது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்க. அப்ப சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும். சமாதான பாத்திரன் அங்க இருந்தா, அதுக்கான இருந்தா அது நிற்கும், இல்லைன்னா திரும்பி வந்துடும் அப்படின்றார். சரி, இப்ப கூப்பிட்டாங்க, நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படி சொல்லிட்டீங்க. இப்ப சொன்ன பிற்பாடு இப்போ உங்களுக்கு முன்னாடி தண்ணியோ அல்லது காஃபியோ அல்லது ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒண்ணு முன்னாடி கொடுப்பாங்க. பொதுவா ஊழியத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா வீட்லயும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. தண்ணி முதல்ல கொடுப்பாங்க, பிறகு ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க வேணும்னா கொடுப்பாங்க, வேணும்னா ஏதாவது விட்டுருவாங்க. பழங்களோ ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கிறத, தற்போது இருக்கிறது என்னதையும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இல்ல இது இந்து மக்கள் வீடு, அது ஒரு முஸ்லீம் வீடு, அது ஒரு தேவன் இல்லைங்கிற வீடு, இது மோசமான சோசியக்காரன் வீடு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒண்ணும் செய்யாம இருந்துடலாமா? என்ன செய்யணும்? லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலேயே நிக்கிறீங்க. இப்போ 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடிங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். சரி, போதும். அப்ப வீட்டுல ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறாங்களோ அது நீங்க சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிடலாம் பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிடுங்க. ஒருவேளை மிக்சர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நீங்க ஒரு 2-3 கை சாப்பிடுறதுக்கு போல ஒரு கை சாப்பிடுங்க. ஒருவேளை வடை பிடிக்காம இருக்கலாம், நீங்க முழு வடை சாப்பிடாம பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்வீட் பிடிக்காம இருக்கலாம், சக்கரை நோயினால முழுசையும் குடிக்காம கால்வாசி எடுத்துக்கங்க. அதனால தப்பா யாரும் நினைச்சுக்கிற மாட்டாங்க. ஆனா காரியம் என்ன, நீங்க புசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்களோ, இவங்க ஒரு உயர் ஜாதிக்காரங்களோ, இவங்க ஒரு பணக்காரங்களோ, இவங்க ஒரு விதமா எண்ணுவாங்களோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நினைப்பாங்க அவங்க. ஏன்னா நம்ம இங்க ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்க பேரு தென்மொழி. அவங்க வீட்டுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தைகளை கேட்டாங்க, நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களாவா? என்னம்மா நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடம்மா? இல்ல, என் மக ரொம்ப காலமா 15 வருஷமா போயிட்டு இருக்கா, ஆனா அந்த பாஸ்டர் வந்தா எங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டாரு,
ஏன் சாப்பிட மாட்டாரு? எனக்கு வெறும் புண்ணா இருக்கு, பெட்சோரா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாரு. இல்ல ஒருவேளை ஒரு உயர் ஜாதிக்காரரோ அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாப்பிட்டதுனால அங்க 4-5 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ இன்னும் இங்க இருக்கிற சகோதரன், ஒரு சகோதரன் இங்க இருப்பார். அவரு அந்த சகோதரன் நம்ம திண்டிவனத்துக்கு அனுப்பும் போது அந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டார். சாப்பிடலைன்னா அவங்க சமைச்சு போட ரொம்ப ஆர்வமா விடிய கற்களே போய் கறி கடையை தேடி கண்டுபிடிச்சு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் கறி எடுத்து வந்து சமைச்சு வைக்கிறாங்க. இப்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஆயிடும். நீங்க எதை கொடுத்தாலும் ஜெபம் பண்ணி சாப்பிடணும், அதனால கெட்டு போயிட மாட்டேங்க. அதனால ஒரு தீங்கு நமக்கு வராது. ஒருவேளை நீங்க மாடு சாப்பிட மாட்டீங்க, ஆடு சாப்பிடுவீங்க, மீன் சாப்பிட மாட்டீங்க, கோழி சாப்பிடுவீங்க, என்ன வைக்கிறாங்களோ ஒரு துண்டு சாப்பிடுங்க, என்ன கெட்டு போச்சு, ஒரு சோறை முன்னாடி வாங்கிக்கோங்க, டேஸ்ட் ரைட்டா ஒண்ணு பண்ணிக்கோங்க, அதனால ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமோ? ஒன்னும் ஆகாது. அதனால வாமிட்டு வந்துருமா? வராது. நான் இது போதும் எனக்கு அப்படின்னு நீங்க வந்துடலாமே, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்றாரு, முன்னாடி வைக்கிறத நீங்க சாப்பிடுங்க. அவிசுவாசி விருந்து கலைச்சா கூட நீங்க என்ன செய்யுங்க, போங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு கொரிந்தியர்ல. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் எதுக்கு கேட்டீங்கன்னா, ஊழியத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கும் அது உதவி செய்யும். அப்ப அவங்க ஊழியத்துக்கு அனுப்பும் போது ரொம்ப சங்கடமா சொன்னாங்க, ஐயா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன், அவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரு, ஒருவேளை பிடிக்கல இருக்குமா, நீங்க சாம்பார் மட்டும் வச்சுங்கன்னு சொன்னேன். சாம்பார் வச்சாலும் அவர் சாப்பிடல, ஏன்னா அங்க சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு, ஏதோ பிடிக்கல. ஒருவேளை அவங்க வயதானவங்களா இருக்கலாம், ஒருவேளை பாத்திரங்கள் சரியாம விளக்காம இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது முக்கியம் இல்ல, நம்ம வேலையானது கர்த்தருக்கு பணி செய்வதற்காக. அப்ப அது எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இல்ல, நாமும் நமக்கு முன்னாடி வைக்கிறத சாப்பிடணும், மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது. இல்லைன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைப்பாங்க. பாருங்க, நம்ம கிறிஸ்துவன் சபையை பொறுத்தளவுல வீட்டுல போயிட்டு பைசா வாங்குற பழக்கம் நமக்கு இல்ல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாங்கலைன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சாங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நினைக்கலன்னா நீங்க போய் நீங்களா வலுக்கட்டமா என்ன செய்யாதீங்க, எதையும் கேட்காதீங்க. இப்படி நினைச்சு மனப்பூர்வமா கொடுக்கறதும் தெரியும், அவங்க கசந்து கொடுக்கறதும் உங்களுக்கு தெரியும், எதுன்னு உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும். இது நிமித்தம் ஒரு தடையா இருக்குன்னா நீங்க வாங்காதீங்க, அது நிமித்தம் ஒரு தடையா இருக்குன்னா வாங்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா ஒரே நோக்கம் தான் இருக்கு, தேவனுடைய சுவிசேஷ அறிவிக்க அது தடையா இருக்கக்கூடாது என்பதற்காக தான். அப்ப நம்ம அந்த வேலையை நம்ம செய்யணும். வீட்டுக்கு வீடு போகாதீங்க, அங்கேயே வைக்கிறது புசின்னு சொன்னார். இப்போ நீங்க உள்ள நுழைஞ்சு இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க, அப்போ புசிக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்ற பாயிண்ட் இது, நான் பின்னாடி சொல்றேன். இப்ப புசிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. நுழைஞ்ச உடனே இப்ப அங்க சோபா இருக்கும், அங்க கட்டில் இருக்கலாம், ஒருவேளை அங்க ஒரு சேர்ஸ் இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, எப்படி உட்கார்றது அப்படின்னா, அங்க நீங்க ஊழியத்துல நடந்து போயிட்டு சரியான வெப்பமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க வேர்த்து போய் இருக்கலாம். அப்போ நாமளே போய் அந்த சுவிட்ச் நாமளா போட்டக்கூடாது. அப்போ திடீர்னு நாமளா ஒரு இடத்தை பார்த்து திடீர்னு நம்மள சேர் இழுத்து போட்டு நாமளா உட்கார்ந்துடக்கூடாது. அழைத்தவங்களுக்கு தெரியுமா, அழைத்தவங்களுக்கு உட்காருங்க பிரதர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. அவங்க மறந்தாலும் மறந்துருக்கலாம், மறக்கிற வரைக்கும் நின்று தான் இருக்கணும். ஏன்னா அது கவனிக்கப்படும். இது என்ன கவனிக்கப்படும், இவங்க அவங்களா பார்த்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கப்படும். நம்முடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு எந்த தடையும் உண்டாக கூடாது என்பதுதான். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் படிக்க மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வாங்குவதற்கு அதிகாரம் இருந்த போதிலும் அவர் அந்த மக்கள்கிட்ட எதுவுமே வாங்கல. ஏன் வாங்கலைன்னா, சுவிசேஷத்தினால் யாதொரு தடை வரக்கூடாதுன்னு வாங்கல. பாருங்க, வாங்குவதற்கு அதிகாரம் இருக்கு, நீ கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கு, பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம அது வேணாம்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு அதிநிமித்தம் ஒரு தடையா இருக்கலாம், இப்படி நினைக்கலாம். இப்போ ஒரு வேளை அவங்க ரொம்ப ஐயோ கூப்பிட்டா அவருக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஒரு 100 ரூபாய் பணம் கொடுக்கணும், இன்னைக்கு வேணாம், தடையாகுது. தடையா இல்லையா? 100 ரூபாய் என்ற பணம் இல்ல. இங்க பெண்டேகோஸ்தே மக்களை பாக்குறீங்களா? ஐயா அவர் கூப்பிட்டா வாயில சொல்றது கேட்டிருக்கமே, இன்னைக்கு ஏமா ஊழியத்துக்கு அந்த வாரத்துல கூப்பிடலன்னு அவங்களை கேட்டா, ஐயா இன்னைக்கு 100 ரூபாய் என்ற பணம் இல்ல, அதனால கூப்பிடல. அந்த ஐயா கூப்பிட்டா 100 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும், 500 ரூபாய் கொடுக்கணும், இப்படி எல்லாம் ஒரு பழக்கத்துல வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கணுங்கிற நல்ல காரியம் தான், இருக்கும்போது கொடுங்க, இல்லாத போது அதை பத்தி என்ன பேசுறது? அப்ப அதுக்காக ஒரு ஊழியத்தை தடை பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, அது அவங்க இல்லைன்னா சபிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பேச்சை நான் கேட்டது சொல்றோம். ஊழியத்துக்கு போற இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை நான் கேட்டிருக்கிறோம், அதை நாங்க சொல்றோம். அப்ப இது என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம உள்ள போய் நிக்கும் போது நாமளா ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க கூடாது. அப்போ நம்ம சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ
நாம ஒருவேளை ஒரு உயர்வான இடத்துல உட்காந்துட்டோம், சோபால உட்காந்துட்டோம், யார விருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்மளோட உயர்ந்தவங்களா இருப்பாங்க, நம்ம நேரத்தை அவங்கள பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் எந்திரிச்சிங்களான்னு சொன்ன வெக்கமா இருக்குல்ல, கொஞ்சம் வெக்கமா இருக்குமா இருக்காதா? ஆனா நம்ம திடீர்னு உட்கார்ந்துடக்கூடாது. கட்டில் இருக்கு, ஒருவேளை நம்ம நாட்டுல ஒண்ணு நினைக்கிறது இல்ல, அது படுக்கையான கட்டில். அப்ப சில மக்களுக்கு அந்த படுக்கையான கட்டில உட்கார்ந்தா பிடிக்காது, அப்படி கூட பிரச்சனை இருக்கு. அப்ப அதுல உட்காருன்னு சொன்னா நம்ம உட்காருவோம், இல்ல என்ன செய்யக்கூடாது, அதுல உட்கார்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதையும் கூட நம்ம பார்க்கணும். எல்லாமே நம்ம அவங்க சொல்லணும், சொல்ற வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும். ஒருவேளை நம்ம பழகாம இருக்கலாம், அந்த காரியங்கள்ல அவங்க எது விருப்பத்தோடு சொல்றாங்களோ அது வரைக்கும் இருக்கணும். அப்ப நம்ம இதுக்கெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கணுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், எந்த நிலையில இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்வதில் பழக்கப்படுவதில் ரொம்ப கவனமா இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்னியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். சரி, இப்படி போதிக்கப்பட்டிருக்கணும். போதிக்கப்பட்டாதான் நடந்து கொள்வதற்கு காரியங்கள் தெரியும். போதனையே கேட்கலைன்னா என்ன செய்யறதுலே நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம நிக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு இடத்தை பார்த்து நாமளே உட்கார்ந்துருவோம். ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரலாம், ஒரு மின்விசிறியை போட்டுடலாம், தேவையான சேவை நாமே செஞ்சுக்கிடுவோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உள்ள கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டவங்க உட்கார சொல்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்னும் உட்காரவே கூடாது. இது என்ன செய்யுதுன்னா, பொதுவான நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போதும் கூட, ஒரு கல்யாண காரியம் அல்லது மற்ற காரியம் இந்த மாதிரி அழைக்கும் போது அவங்க ஒரு சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கல்யாண மண்டபங்கள்லாம் போனீங்கன்னா நீங்க முதல் இருக்கையில கண்டிப்பா உட்காரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பிளான் வச்சிருப்பாங்க. முதன்மையானவங்களை விஐபி அழைக்கலாம், மற்றவங்களை அழைக்கலாம். அழைக்கும் போது அங்க என்ன செய்திருப்பாங்க, உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம இங்க வச்சிருக்கோம் பாருங்க, அங்கு பாட்டு பாடுறவங்க, வசனம் வாசிக்கிறவங்க, கர்த்தருடைய பந்தி இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. ஏன் அப்படின்னா ஜனங்கள் கூட்டத்துக்குள்ள எழுந்து வருவதற்கு சிரமமா இருக்குங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம். அது ஒரு முதன்மையான ஆசனம்லாம் கிடையாது. இவங்க இந்த வேலையை தொடர்ந்து ஏறி இறங்கி செய்யறபடினால அவங்க இங்க உட்கார்ந்து செய்த சௌரியமா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல அங்கிருந்து வந்து விளக்கிட்டு வந்து சிரமத்தோட உட்கார்ந்துட்டு அங்க எந்திரிச்சிட்டு வந்து வருப்பதா அப்படி ஒரு வேலை செய்யிருக்கோம். இப்படி இவங்க நாம் உலகத்து மக்கள் அப்படி செய்யறது இல்ல. இது ஒரு முதன்மையான இடம், அது மரியாதை விரும்புறாங்க. உலகத்து அதிகாரிகள் என்னைய பின்னாடி போட்டான் முதன்மையான ஆசனங்களை, விஐபி ஆசனங்களை அவங்க விரும்புவாங்க. அப்ப விரும்பும் போது அவங்கள அங்கே உட்கார வைக்கணும். அப்ப நீங்களோ நானோ போய் பொதுவான இடங்கள்ல கூட, பொது நிகழ்ச்சிகள்ல ஒரு முன்னாடி போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம நினைச்சு உட்காரல, ஒரு பெருமையாவோ கௌரவமாவோ நினைச்சு உட்காரல, சாதாரணமா உட்கார்ந்தோம் பாருங்க. அப்படி உட்காரும் போது பொதுவாக தெரியும் மக்களுக்கு நம்ம எங்க உட்காரணும் அப்படிங்கறது. இதெல்லாம் வந்து பொதுவான மக்களுக்கு பழக்கத்திலே இருக்கும். அப்போ இயேசு இதை பத்தி என்ன சொல்றாரு? ஒரு லூக்கா 14ஆம் அதிகாரம் லூக்கா 14வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படி. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கூடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, இது பொதுவான நிகழ்ச்சிங்க. நாம ஊழியத்தின் போது பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ஊழியத்தின் போது நீங்க போகும்போது என்னோட ஒரு 2 அல்லது 4 மாணவர்கள் வருவாங்க. இப்போ வரும்போது நான் என்ன செய்வேன்னா, என்ன செய்யணும் உங்களுக்கு புரியாது இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி மாதிரியா சரி போய் கீழே உட்காந்துக்கோனாங்க. கீழே உட்காந்தோன்னா வீட்டுக்காரங்க வருவாங்க, ரைட்டு வீடாம நம்பர் எந்திரிங்க, கீழே மேல உட்காருங்க, அப்படி சோபால உட்காருங்க அப்படி சொல்லுவாங்க. கீழே உட்காருங்க ஒன்றும் தடை இல்லைங்க. அதனால உங்களை யாரும் தண்டிச்சிட மாட்டாங்க. நீங்க ஒரு உயர்வான இடத்தை தேர்ந்தெடுக்கல, ஒரு சும்மா பொதுவா எல்லாரும் உட்கார்றது மாதிரி ஒரு பாயிலையோ கீழே உட்கார்ந்தீங்க, இல்ல கீழே உட்கார்ந்தீங்களா, அப்புறம் இருங்க பாய் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு விரிப்பு கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, ஏற்கனவே நீங்க விரிப்பு கொண்டு வாங்க நான் உட்காருவேன், பாய் கொண்டு வாங்க உட்காருவேன் அப்படிங்க சொல்றது இல்ல.
நீங்க சும்மா உட்காந்துறீங்க, இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதில் உட்காந்துறீங்க. உட்கார்ந்த உடனே இருங்க ஒரு கீழே உட்காந்துறீங்களே, நான் அந்த ஒரு விரிப்பு போர்வை கொண்டு வரேன், பெட்ஷீட் கொண்டு வரேன், பாய் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. சரி கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இது ஒரு உடன்பாடோட இருக்கும். அது இல்லைன்னா நீங்களே வந்து நீங்க மேலே வந்துட்டு பாய் கொண்டு வாங்க, இது பெட்ஷீட் கொண்டு வாங்க அப்படி நீங்களே கேட்கக்கூடாது, நானும் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அப்படி முறையெல்லாம் கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் எப்படி உட்கார நம்ம பழகிக்கணுமே தவிர அந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். இயேசுவானவர் சொல்றாரு, நீ வந்து உயர்ந்த இடத்துல உட்காராத அப்படின்றாரு. பொதுவான இடங்கள்ல கூட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அப்படி இருக்கணும். பிறகு இப்போ உட்கார்ந்தாச்சு, உட்கார சொல்லிட்டாங்க, பெட்ஷீட்லயோ பாயிலையோ அல்லது சேர்ஸ்லயோ அல்லது இதுலயும் உட்கார சொல்லிட்டாங்க. நம்ம இதை குடிச்சிட்டாங்க, நம்ம குடிச்சிட்டோம், இப்ப சாப்பிட்டோம். அப்ப முன்னாடி விற்கிறத புதுசு குடிச்சிட்டோம். இப்பொழுது நம்ம அறிமுகம் செய்யணும். என்ன அறிமுகம் செய்யறேன்னா, எதுக்காக நாம வந்திருக்கிறோம் அப்படி சொல்லணும். நம்ம பேர் சொல்லணும். போர்ல எடுத்த உடனே நிறைய மக்கள், ஹலோ நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன், என் பேர் சாலமோனியானி, இன்ன காரணத்துக்காக பேசுறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? எடுத்துட்டு ஹலோ ஹலோ அப்படின்னா நடிங்க போறது மாதிரியா பேசிட்டு இருக்குது. அப்ப அப்படி என்ன ஒரு அறிமுகம் இருக்குது? அப்படி சில மக்கள் போன்ல பேச கேட்டிருக்கீங்களா? யாரு என்ன எதுன்னே சொல்ல மாட்டாங்க, சொன்னோன்னு பேசிட்டே இருப்பாங்க. உங்க நேரம் இருக்கா இல்லையா, நான் பேசலாமா பேசக்கூடாதா, என்னமே கிடையாது. எடுத்திருப்பட அளவு தான் பேசிட்டே இருக்கிறதா. அது என்ன கணக்கு? இப்ப யாரு நாம எத்தனை வேலையில இருப்போம், என்ன மாதிரி யோசனை இருப்போம், எந்த மாதிரி பாடாயத்தை பண்ணிட்டு இருப்போம், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், அது வேற பிசினஸ் மென்ஸ்கள் என்ன யோசனை இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அளவுனா பேசிக்கணும்னா வச்சுட்டு போய் சொல்லுவாங்கல்ல வேகமா. அப்போ ஒரு முறை இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. இங்க ஒருத்தர் வர்றார், 20 ஆண்டுகளாக வர்றார், ஒரு முறை கூட போன் பண்ணிட்டு வர மாட்டார். ஒரு வேலையை கெடுத்துட்டு வந்து வரணும் நானு. அப்ப இப்படிதான் இருக்கு. அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கிறது பாருங்க, அவர் ஊழியம் செய்யறாரு. அப்ப இத்தனை முறை வராரு, ஒரு முறை அது போன் பண்ணிட்டு வாங்கன்னா அதை கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன புரியுது? அவர் எப்பவுமே சும்மா தான் தெரிவாரு, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பாக்குற வரைக்கும். அப்ப நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, எத்தனை வேலை செய்யறோம், பொதுவா காரணம்னா அது போன் பண்ணிட்டு வர்றது மரியாதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரோட உட்கார்ந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம வேலையை ஒதுக்கி வைக்கிறதுக்கு முடியும். இல்ல என்ன செய்ய முடியாதுங்க? எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை எப்படி நிப்பாட்டி வைக்க முடியும்? யாரோட பேசிக்கிட்டு இருப்போம், யாரோட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு இதோ ஆயத்தம் பண்ணிட்டு இருப்போம், அதை ஒதுக்கி வச்சுட்டு வந்து இங்க இருக்காது மனசு, எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா முன்னாடியே நம்ம எல்லாமே ஒரு ப்ரிப்பேரா இருக்கணும். அப்ப என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, நாமும் இந்த காரியங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம், யாருன்னு முதல்ல என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லணும். நம்ம அதுல ஆரம்பிச்சிட கூடாதுங்க. பொதுவா இதுக்காக சில மக்கள் பேசுவாங்க, நான் வந்து தங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து பாஸ்டரா இருக்கேன், திருமண பதிவாளராக இருக்கேன், நான் வந்து சங்க தலைவரா இருக்கேன், இப்படி சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? அது சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியான பெருமைக்காரங்க சொல்லி. தெரியுமா தெரியாதா? இது உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு தேவையா? அப்புறம் திடீர்னு சில மக்கள் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அண்ணாச்சி நம்ம ஊர் தான், திருநெல்வேலி தான், நானு பக்கத்துல தூத்துக்குடி நம்ம அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ ஜாதி நானும் ஜாதி ஒரு ஜாதின்றாரு. இது அவங்க கேட்டாங்களா? அதுக்கு வந்திருக்கோமா? அப்போ சில மக்கள் படிப்பை பத்தி பேசுவாங்க, வேலையை பத்தி பேசுவாங்க, இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ சொல்ல தேவையில்லைங்க. அவங்கள கேட்டாங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருத்தப்பட மாட்டாங்க. நீ கேட்காம இதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா இவன் சும்மாவே பெருமைக்காரனா இருக்கான்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்றதுல மறுத்துருவாங்க. அது என்ன ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை என்று பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம முதலாவது நம்மளை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் இயேசுவானவர் இப்படி வரும்போதும் இந்த காரியத்தெல்லாம் அவர் நான் எதுக்காக வந்திருக்கேன் அவர் சொல்றார். யாருக்காக வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி அநேக முறை சொல்றார். மத்தேயு 15:24 படிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். இவரா அதை சொல்லல, இவங்க வற்புறுத்தும் போது இதை சொல்ல வேண்டிய அவசியமாச்சு. இவரா சொல்ற காரியமும் இருக்கு, நான் எதுக்காக வந்தேன் அப்படின்ற காரியமும் இருக்கு. யோவான் 18ஆம் அதிகாரம் யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சரி, யாரு அனுப்பினது, நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன், இப்படி நிறைய வசனங்கள் இருக்குதுங்க. நம்ம 2 வசனங்கள் தான் சொல்றோம். ஏன்னா முதலாவது நீங்க வந்து தங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கணும்.
நான் யாரு, எதுக்காக வந்திருக்கிறேன், இப்போ நான் வந்து ஜமீன் பல்லாவரம் சபையிலிருந்து அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லணும். இல்ல இந்த பள்ளியில நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்லணும். இல்ல இந்த சபையில அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த பகுதியில ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது இது ஒரு ஆர்டரா அது இருக்கும் காரியங்கள். இயேசு அதெல்லாம் சொன்னாரு. நான் வந்திருக்கேன், பூமிக்கு வந்திருக்கிறேன், பாவங்கள் ரட்சிக்க வந்திருக்கேன்னு சொல்ல. ஒவ்வொரு காட்சிகளும் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன் சொல்லிருக்காரு. சொல்லியா சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம சில காரியங்களை சொல்லுவது ஒரு நோக்கமா இருக்கும். எது மதிப்புள்ளதோ அதை சொல்லணும். நமக்கு மரியாதை தேடாம இந்த மதிப்புள்ள ஒரு காரியங்களை தேடணும். சில நேரங்களில் வந்து பிள்ளைங்க பேசுவாங்க, பேசணும்னு யாருன்னு தெரியாது. இப்போ ஒண்ணு என்ன சொல்லணும்னா, நான் வந்து இந்த இடத்துல இருந்து பேசுறேன், இவருடைய மகன் பேசுறேன்னா, ஓ அவரா, ஓகே ஓகே சொல்லுங்க, அது டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அப்ப தெரிந்த ஒரு ஆரம்பத்திலே அறிந்திருக்கிற ஒரு காரியம் சொல்லணும். பிதாங்கிறது யூதர்களுக்கு நல்லா தெரியுமா? அப்ப சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, இந்த காரியங்கள்லாம் வந்து நம்ம சில காரியங்கள்ல இதன் சார்பா வந்திருக்கேன்னு சொல்லணும். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:19. காபிரியல் என்னும் தூதன் இருக்காரு, அவர் சொல்றாரு, நான் எதற்காக வந்திருக்கிறேன், யாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். சரி, அவர் சொல்றாரு, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல். பெருமையா பேசினாரா இல்ல அவங்க காரியங்கள் சரியா உணர்ந்திருக்கிறதுக்காக பேசுறாரா? உணர்ந்திருக்காக பேசுறார். தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியல் என்பவன் உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படி நம்ம பேசி பழகணும். சில நேரங்கள்ல நீங்க போயிருக்கிற பொழுது அங்க இருக்கும் போது சில மக்களுக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன், ஐயா இந்தாங்க பாஸ்டர், ஐயா நீங்க இந்தாங்க இதை வச்சுங்க அப்படி சொல்லி பெண்டிகாஸ்டல் லைன்ல இந்தாங்க இந்த காணிக்கை வச்சுக்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இல்ல அந்த இருக்காரு பாருங்க அவர் சொல்லுவாங்க. இப்படி கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நான் யாரு இல்லைங்கிறதையும் கூட சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள நினைச்சிட்டாங்க. நினைச்சதுனால அவங்க என்ன செய்யணும்னா மாறி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி நடந்திருக்குதான்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம், மன்னிக்கணும், ரைட், யோவான் 3ஆம் அதிகாரம் 27-28. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். சரி, அடிக்கடி நீ கிறிஸ்துவா யாரு சொல்லுன்னு கேட்டுட்டாங்க. அவர் யோவான் உடனே சொல்றார், நான் கிறிஸ்துவ அல்ல என்று சொன்னார். இப்படி சில நேரங்கள்லயும் உங்களை நினைக்கும் போது, நீங்க தான் சபை போதகரா, நீங்க தான் சபை பாஸ்டரா, நீங்க தான் சபை ஊழியரான்னு கேட்கும்போது நான் இல்ல அப்படிங்கிறது சொல்லணும். ஏன்னா நீங்க நீண்டு விட்டீங்கன்னா அன்னைக்கு சொல்லிருக்காங்கல்ல, அப்படி பெருமை விரும்புறியா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. நான் கேட்டல, ஐயா நீங்க தான் பாஸ்டர்னு கேட்டல, நீ வாழ அமைதியா இருந்தீங்கல்ல, இன்னைக்கு இல்லைன்றீங்க, அப்போ என்ன பார்ப்பாங்கன்னா, ஓ இவனுக்கு பெருமை இருக்கு, இதனால தடை வரும். அப்ப தடை வராதபடி ஒவ்வொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். இயேசுவிடத்துல வரும் பொழுது அவர் சொன்னார், இயேசுவிட செபுதையின் தாயின் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வலது பாரசத்தில் ஒருவனோ இடது பாரசத்தில் ஒரு நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது இயேசு என்ன சொன்னாரு, நான் குடிக்கும் பாத்திரத்திலையும் குடிப்பீங்க, நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்க பண்ணுவீங்க, ஆனால் யாருக்கு பிதாவினால இந்த பக்கத்து நிக்கணும் இந்த பக்கத்து முடியுதோ அது என் காரியம் அல்லன்ற. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இவரால முடியும் நினைச்சிருக்காங்க. இயேசு என்ன சொல்றாருங்க, இல்ல இது ஏன் காரியம் கிடையாது, அது அவர் காரியம் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க நினைக்கும் போது நீங்க சொல்லணும், இது அவசியமா இருக்கு. சில நினைக்காத போது சொல்றாங்க பாருங்க. அப்ப ஊழிய பணியில இதெல்லாம் ரியல்ல அனுபவிச்சது, அது வேதத்துல தேடி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நினைக்கும் போது நம்ம அப்படி சொல்லுவது நல்லா இருக்கும். நமக்கு நேரம் போனபடினால இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாடத்தை மீண்டும் நம்ம தொடர்வோம். ஆக இந்த ஊழிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரியல் வாழ்க்கையில போகும்போது நிறைய அனுபவத்துல வரும். நீங்க படிக்கிற படிப்பு 3 வருஷம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா பிராக்டிக்கல் ஒண்ணு இருக்கும். நீங்க நடைமுறை வாழ்க்கையில ஒரு காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்கு கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு சில வருஷங்கள பயிற்சி இருக்கும், அப்பதான் நீங்க பயிற்சி கொடுப்பீங்க, அந்த பயிற்சியில விளங்கும். நீங்க எடுத்து டக்குனு ஒரு பேப்பர் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்க முடியும், ஆனா பிராக்டிக்கலா நீங்க பண்ணும்போது அது நிறைய காரியங்கள் தெரியும், அப்பதான் புரியும். அதனால நம்ம போன முறை பார்க்கும்போது 2 பேர் புறப்பட்டு போயிட்டாங்க. இப்ப வீட்டை நெருங்கியாச்சு, கதவை தட்டுறோம், கதவை திறந்துட்டாங்க. திறந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ
திறக்கிறதுக்கு முன்னாடி வாசப்பல் நிக்கிறோம். உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே நம்ம முன்னாடி நமக்கு என்ன செய்யறாங்க, சில வைக்கிறாங்க. என்ன செய்யறோம், நம்ம சாப்பிடுறோம். இப்ப சாப்பிட்டுட்டு அந்த வரவேற்கும் போது உள்ள கூப்பிட்ட உடனே அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அல்லது வாழ்த்துக்கள் அப்படி நீங்க சொல்லி முடிச்சிடுறீங்க. முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, பிறகு முன்னாடி வைக்கிறத சாப்பிட்டீங்க. இப்ப சாப்பிட்ட பிற்பாடு அந்த அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கருத்தை சொல்லாம விட்டோம். இப்பவும் அப்படி நான் விட்டுட்டேன், என் மனதில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஒரு உட்கார சொல்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்கார கூடாது. அப்போ நம்ம அவங்க சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய உட்காரலாம், கீழே உட்கார்ந்து வேலை செய்யணும். அப்ப தாழ்ந்த இடத்துல நம்ம உட்காருவது மேன்மையானது. அவங்க மேல உட்கார சொல்லுவாங்க. பிறகு இதுக்கெல்லாம் திரும்பி இந்த போயிட்டு வந்துட்டோம். பிறகு சும்மா நாள் குறிக்கணும். அப்போ நான் பாட்டுல வந்துடலாமா, இல்ல ஒரு நாளை குறிச்சிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அடுத்து எந்த நாள் வரணும்னு சொல்லணுமா? நான் பாட்டுல வந்து நின்றா எப்படி இருக்கும்? ஐயோ நான் வேலையா இருக்கேன் பிரதர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஒரு பேசணும், ஒரு நாளை குறிக்கணும், பிறகு வந்து நிக்கணும். அதுக்கான நேரத்தை கரெக்டா கொடுப்பாங்க, ஒழுங்குபடுத்தி வச்சு கரெக்டா இருப்பாங்க. நீங்க ஒண்ணு நின்றீங்கன்னா அவங்க நேரம் கட்டி வேலையை கெடுத்துறீங்க. அப்ப நீங்க செய்யற தவறுனால அவங்க வேலை என்ன செய்யறோம், கெட்டுடும். இப்படி இப்பெல்லாம் மாடல் இருக்குதா அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம. பிறகு இதுக்கு எல்லாம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கையில ஊழியம் செய்யும் போது நிறைய அனுபவத்திலே நம்ம என்ன இருக்கிறோம், அதை பார்த்துருக்கிறோம். அதனால ஊழியம் செய்வது என்பது நீங்க செல்போன்ல செஞ்சாலும் சரி, நேரம் செஞ்சாலும் சரி. இப்போ சில அதிகாரிகள் என்னுடைய லைன்ல இருக்காங்க. அவங்களுக்கு நான் பாடத்தை ஒரு சில வசனங்கள் அனுப்புவேன். நீங்க விரும்பினா பார்க்கலாம், விரும்பினா வேண்டாம். சரி, அப்போ லிங்க் அனுப்புவோம். அப்பவும் அப்படிதான் சொல்லுவோம், நீங்க விரும்பினா கேட்கலாம், விரும்பினா விட்டுருங்க. அப்போ அவங்க விரும்புறேன் நீங்க அனுப்புங்க அப்படிங்கும்போது அனுப்பலாம். ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, அனுப்பாம விட்டுருவோம், அவ்வளவுதான். அப்ப அவங்க விரும்பல, இல்ல நான் அனுப்புங்க, தொடர்ந்து அனுப்புங்க, நான் பாக்குறேன் அப்படின்னா தொடர்ந்து அனுப்புங்க. நீங்க சில இன்ஸ்பெக்டர்கள், சில சப் இன்ஸ்பெக்டருங்க, சில அதிகாரிகள், சில மருத்துவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, இருந்து கேட்பாங்க. சில பூஜாரிகள் கூட இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் கேட்கும் போது விரும்பினா நம்ம என்ன செய்யறோம், சில போஸ்ட் மாஸ்டர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற போது கேட்கறாங்கல்ல, அப்ப கேட்கும் போது நம்ம என்ன செய்யலாம், வந்து அனுப்பலாம். அப்ப அனுப்பும் போது விரும்பினாதான் அனுப்ப முடியும். சிலர் வந்து வேணான்னு செய்யக்கூடாது, அதை அனுப்பக்கூடாது. அப்ப எனக்கு இது அவங்க அனுப்புங்கன்னா நம்ம அனுப்ப போறோம். அப்ப அந்த அப்படி நீங்க செல்போன்ல வேலை செய்யும் போதும் அப்படிதான் அனுப்பணும். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. சும்மா நம்ம போன் நம்பர் கிடைச்சுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, அனுப்பி விடக்கூடாது. அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க தொல்லை அனுப்பாங்க. நாம அதை பார்க்கவே இல்லை, இவன் பாட்டில் அனுப்பிட்டு இருக்கான் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம செய்வோம், இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம விட்டுருவோம். இப்படிதான் ஊழிய பணி செய்யணும். செல்போன்ல செஞ்சாலும் சரி, நீங்க நேரடியா செஞ்சாலும் சரி, இப்படிதான் ஒரு அனுபவத்துல நீங்க பார்க்க முடியும். இன்னும் கூடுதலா கூட நம்ம கற்றுக்கொள்ள முடியும், அதிகமா கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.